கதவு மூடுற உண்டி என்றாங்கல்ல. என்னையாது பெரிய மனுஷன் நீங்களா அப்படி செய்யறது? தப்புதான் புலியப்பா, என்ன காட்டி கொடுத்துறாதப்பா. சத்தியமா நான் திருடன் இல்லப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இப்படி திருடன் ஆக்கிடுச்சுப்பா. அட என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை. நேர்மையா வாழ்ந்த நீங்க, கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கௌரவமே பெருசுன்னு வாழ்ந்த நீங்க இப்படி அசைறது, அதுவும் கோயில்ல. என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா. பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்து என் பெரிய பொண்ணோட நகை ஒரு அவசரத்துக்காக நான் அடை வச்சுட்டப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல. நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு புருஷன் துரத்தி அடிச்சுட்டான். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கி நிற்கிறோம்ப்பா. எனக்கு வேற வழியே தெரியல. அதனால தான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என் மேல கருணை வைப்பா. நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதையா நிக்கும்பா. என்ன அது? நான் சின்ன போய் என் காலில் போய் விழுந்துக்கிட்டு இந்த பாருங்க, உங்க நிலைமை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. உப்புளி அப்ப நம்புங்க, அவன் காப்பாத்துவான். தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க நகையை திருப்பறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா சொன்னா கேளுங்க. நீ சொல்ற மாதிரி அந்த நகை திருப்பி கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி திருப்பி வைக்கும் போது என்ன பிடிச்சுக்குவாங்க. அந்த தைரியம் எனக்கு இல்லையப்பா. ஐயா வந்து நீ சும்மா நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். ஐயா என்ன மன்னிச்சிருக்கையா. சத்தியமா சொல்றியா இனிமே இந்த தப்பு வேலையெல்லாம் செய்ய மாட்டேயா. ஐயா நான் 2 பொட்ட பிள்ளைக்கு தகுப்பையா. நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதைய தெருவுல நிக்கையா. உங்க கால்ல எது சொன்னாலும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. எனக்கு என் கடமை தான் முக்கியம். நீ எத்தனை நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கெஞ்சிரண்டா. என் வயசுக்கு மீறி உன் காலில் விழுதுடா. என்ன காட்டி கொடுத்துட்டேடா பாவி. நீ அனாதை பாய்த்தானே. என் பிள்ளைகள்லாம் அனாதை ஆகிட்டேடா. நீ மனுஷனாடா. நீ அனாதை பாய்த்தானடா. உன்னை பழி வாங்கியே தருவண்டா. உன்னை பழி வாங்கியே தருவ. உப்புலி உப்புலியப்பா வாங்க உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நகையை மீட்டு முருகேச மகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அவன் புருஷன் கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன். நகையை அவங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டு. இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க. இதை நேர்லயே கொடுத்துடலாமே. வேண்டாங்க, அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம். இதை அனுப்பிச்சிருங்க. ஏனே லாரியில மாடுகள் எங்கே ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளாக்கு போகுது. அப்படியா? கேரளாக்கா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிறது லட்சுமி ரொம்ப சாது. அதுக்கு எள்ளு பண்ணா உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறது ஆண்டாளு, கொஞ்சம் முரட்டுத்தனம். ஆனா தீனி அதிகமா போடணும். அந்த லாரியில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவன்ட்டு ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க? என்னன்னு இவங்க பண்ணைக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளா அடிமாட்டுக்கு போகுதுப்பா. அடிமாட்டுக்கா? அது சரியா எடுத்து பிடிச்சு கட்டுங்களா, கீழே வந்துட போகுது. ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே? கோயில் மாடுகள் இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே, இது நியாயமா? இதுல என்ன அநியாயம் கண்ட? மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு, நாங்க விக்கிறோம். ஏங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவலம் காசுக்காக கொலகலத்துக்கு அனுப்புறீங்களே, இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாதுங்க. ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏன் சொத்து. அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல நான் விட மாட்டேன். நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன். சாக விட மாட்டேன். இந்த லாரி போக விட மாட்டேன். தூக்கி எறிங்களா பண்ணிடுங்களா?
நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா. என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தவன் நானு. இந்த ஊரே அதுகளை மாடுகளை நினைக்கிறது இல்ல. உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் விடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேக்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து போ. என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரலாவது ஆளுக்கு பாதி. அண்ணே, எள்ளி கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராரு. அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா, சரி. நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? அண்ணே, சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? அண்ணே, என்ன நீங்க? என்னடா நன்னன்னு முண்டா பலிக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. லட்சுமி திறந்துருவோமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையானே. அப்புறம் பால்லாம் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு இடம்னா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மோஞ்சிருக்கிறிய, காசை வை. நீ இதோ வச்சிருக்கா. பா 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 பா. ஆவாமா 1/2 லிட்டர். கடன் கிட யாராச்சும் சொன்னீங்க, எனக்கு கேட்டப்போ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா, ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய் மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன். ஐயோ, தருமா வந்துட்டாரு. மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காம தேனுயா, தெய்வம். ஆத்தா மன்னிச்சிருமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, உன் காலை உரிச்சு ஏறி தவள் கட்டிடுவேன்.